கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, டபுள் போர்ஷன் என்கிறதான தலைப்பில் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வேதத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஆமேன். இங்கே பல தகவல்களை நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். எலியா ஒருவேளை எல்லாமே முடிந்து விட்டது என்கிறதான ஒரு நிலைமையிலே அவர் தன்னுடைய கவனத்தை கொண்டு போகும் பொழுது கர்த்தர் எலியாவினிடத்தில் சொல்லுகிறார், எலியாவே, பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களும் பாகாலுக்கு முத்தம் செய்யாத வாய்களும் 7000 பேரை நான் மீதியாக வைத்துள்ளேன் என்கிற ஒரு செய்தி யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் எலியாவுக்கு சொல்லப்படுகிறது. எலியாவிற்கு இது எவ்வாறு புரிந்தது என்று சொன்னால், என்னுடைய ஊழியம் இதோடு முடிவடைகிறது, என்னுடைய ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்வதற்கு, அந்த மீதியானவர்களுக்கான ஊழியத்தை செய்வதற்கு ஒரு நபரை கர்த்தர் தெரிந்தெடுக்க விரும்புகிறார் என்கிற விஷயம் புரிந்தவுடனே எலியாவினுடைய கண் யாரின் மேலே விழுகிறது என்று சொன்னால் எலிசாவின் மேல் விழுகிறது. எலிசா ஒரு விவசாயியாக வயலை உழுது கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்பொழுது எலியா என்ன செய்கிறார்? தன் மேல் இருக்கிற அந்த சால்வையை எலிசாவின் மேல் போடுகிறார். எலிசாவிற்கு என்ன புரிந்து விட்டது என்று சொன்னால், எலியா அவரை பின்தொடர்ந்து அவருடைய சீஷனாயிருந்து அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு என்னை அழைக்கிறார் என்பதை எலிசா புரிந்து கொண்டு எலியாவினிடத்தில் என்ன சொல்லுகிறார்? நான் போய் முதலாவது என்னுடைய தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்துவிட்டு திரும்பி வருகிறேன் என்று சொல்லுகிற செய்தி எலியாவிற்கு எலிசாவினால் சொல்லப்படுகிறது. எலியா என்ன சொல்லுகிறார்? போய் வா, ஆனால் நான் உனக்கு என்ன செய்தேன் என்பதை நீ மறந்து விடாதே என்கிறதான செய்தியை எலிசாவினிடத்தில் சொல்லுகிறார். எலிசா என்ன செய்தார்? வீட்டிற்கு போனார். ஏர் மாடுகளில் ஒரு ஜோடியை பிடித்தார். அதை அறுத்து அதை சமைக்கிறார். சமைப்பதற்கு எதை பயன்படுத்தி சமைக்கிறார்? ஏரின் மரம் முட்டுக்களை பயன்படுத்தி அவைகளை சமைத்து எல்லோருக்கும் விருந்து கொடுத்துவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் எலியாவினிடத்தில் வந்து சேர்ந்து விடுகிறார். எலிசா செய்த செயல்களை நீங்கள் கவனியுங்கள். சால்வை அவன் மேல் போடப்படுகிறது, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். கர்த்தருடைய பணியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது தாயும் தகப்பனையும் கனப்படுத்த வேண்டும் என்கிறதான பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து இவர் போய் தாயும் தகப்பனையும் கனப்படுத்துவதற்காக வருகிறார். வரும்பொழுது அவர் செய்த காரியம், எல்லாருக்கும் விருந்து செய்கிறார். விருந்து செய்த பொழுது அவர் செய்த விஷயத்தை கவனியுங்கள். ஒரு செய்தியை விருந்தாளிகளுக்கும் குடும்பத்திற்கும் சொல்ல வருகிறார். என்ன செய்தி அது? நான் இனிமேல் விவசாயத்திற்கு வரமாட்டேன், என்னுடைய ஏர் மாடுகள் அவைகளில் ஒன்றை நான் பிடித்து அடித்தேன், இப்பொழுது சமைப்பதற்கும் அந்த மரம் முட்டுகள் அந்த கலப்பையே நான் வைத்து சமைக்கிறேன், இனிமேல் என்னிடத்திலே திரும்பி வருவதற்கான எந்த அடையாளமும் இல்லை, எதையும் நான் விட்டு வைக்கவில்லை,
ஆகினாலே ஐ வாண்ட் டு சே எ வெரி குட் பை டு மை ப்ரொஃபஷன். என்னுடைய பணிக்கு, இந்த விவசாய வேலைக்கு நான் ஒரு பெரிய குட் பையும் முற்றுப்புள்ளியும் வைத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் செய்தியை செயலிலே சொல்லுகிறதை நீங்கள் இங்கே வாசிக்கிறீர்கள். அடுத்தது இந்த கடைசி வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அவன் எழுந்து எலியாவிற்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆம், அதாவது முதல்ல எடுத்ததுமே இவர் தனக்கு ஒரு பெரிய ஒரு பொசிஷன் வேணும், ஒரு ஸ்டேஜ் வேணும், நானும் எல்லாரையும் போல அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அவன் முன்வைக்கவில்லை. அவன் யாருக்கு ஊழியம் செய்தான்? எலியாவிற்கு ஊழியம் செய்தான். எலியாவிற்கு ஒரு பணிவிடைக்காரனாக இருந்து அதிலிருந்து தான் ஹம்பிளா அழகா அவர் ஸ்டார்ட் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆம், இன்றைக்கு ஊழியத்திற்கு வருகிறேன் என்று சொல்லுகிறவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உடனே பிரபல்யமாகிவிட வேண்டும், எங்களுக்கு அது கிடைக்கணும், எங்களுக்கு இது கிடைக்கணும், எங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேஜ் கிடைக்கணும் என்று சொல்லுகிறார்கள். அது நல்லதுதான். ஆனால் அதற்கு ஒரு காலம் இருக்கும் வரை, அந்த காலம் வரும் வரை காத்திருந்து பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு, அனுபவத்தை பெற்றுக்கொண்டு, அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் செயல்படுவது நல்லது. நீங்கள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசித்தீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் எலியாவைத்தான் நீங்கள் பிக்சரில் சீனில் பார்க்க முடியுமே தவிர எலிசாவை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எலிசா எப்பொழுது பிக்சருக்கு வருவார் என்று சொல்லி கேட்டால், எலியாவு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பிறகுதான் எலிசாவினுடைய ஊழியம் ஆரம்பிப்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்பொழுது எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எடுத்துக்கொள்ளப்படுகிற விஷயத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த 2ஆம் அதிகாரம் முழுவதுமே ஒரு பதற்றமான ஒரு அதிகாரமாக யாருக்கு அமைந்து விடுகிறது என்று சொன்னால், எலிசாவிற்கு அமைந்து விடுகிறது. இப்பொழுது எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு தருணம் வருகிறது. மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவனை அதாவது ஒரு ப்ரெஷருக்குள்ளே தள்ளுறாங்க. உன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்படுவார், நீ என்ன பண்ண போற? அது எனக்கு தெரியும், நான் பார்த்து கொள்ளுகிறேன், அது எனக்கு தெரியும், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்கிறதான செய்தியை எலிசா எல்லாருக்கும் சொல்லுகிறார். கடைசியில் ஒரு தருணம் வருகிறது. எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசாவின் இடத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி முன்வைப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். இப்போ 2 சிம்பிள் கான்வர்சேஷனுங்க. உன்னிடத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள். இப்போ எலியா தான் ஆஃபர் கொடுக்கிறார். எலிசா அந்த ஆஃபருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான்னு பாருங்க. உம்மிடத்தில் உள்ள ஆவி எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று சொல்லி ஒரு ரெக்வஸ்ட்டை முன்னால் வைக்கிறார். இப்போ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்முடைய பார்வையில். என்ன கேட்டுட்டாரு? நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எனக்கு 2 மடங்காக வேணும், அவ்வளோதானே. இது ஒரு பெரிய விஷயமா? இதற்கு எலியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான்னு பாருங்க அடுத்த வசனத்தில். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இதிலும் சில புரிந்து கொள்வதற்கு கடினமான சில விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அது மறைபொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலே கலாச்சாரம் உள்ளடங்கி இருக்கிறது. ஃபஸ்ட்டு இவர் ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது இவருக்கு அதற்கு பதில் சொல்கிறாரு பாருங்க, அரிதானதை கேட்டாய். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், உம்மிடத்திலுள்ள வல்லமை 2 மடங்காய் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எலிசா எலியாவினிடத்தில் கேட்டது எப்படி அது அரிதானதாக இருக்கும்? யூ ஹாவ் ஆஸ்க்ட் எ ரேர் திங். ரேர்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், அது ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம், அதனால தான் அது ரேர். இப்போது ஒரு பொருள் விலை கூடுகிறது அப்படின்னு சொன்னால் அது காரணம் என்னன்னு சொன்னால் அது ரேர். அது அரிதாக இருக்கிறபடியினால் அது விலை உயர்ந்த பொருள். அது
நிறைய கிடச்சிச்சின்னு சொன்னால் அதற்கு விலை கிடையாது. அது வந்து ப்ரெஷியஸ், விலை உயர்ந்தது என்று சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கற்கள் இருக்கிறது, எல்லாமே கல் தான். மாணிக்கம் அது ஒரு கல், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்தினம், இப்படி ஒவ்வொன்றுமே கல் தான். ஆனால் அந்த கற்களுக்கு விலை கூட. 12 கற்கள் இருக்குல்ல, கோமேதகம், வைரம், வைடூரியம், இவைகள் எல்லாமே பூமிக்குள்ளிருந்து விளைகிற கல் தான். இந்த கல் விலை உயர்ந்ததாக காணப்படுகிறதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ரேர். மற்றபடி நம்ம வீடு கட்டுறதும் கல் தான், ஒரு ஜல்லிக்கல் அதுவும் கல் தான். இந்த கல்லுக்கும் அந்த கல்லுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாதுங்க, எல்லாமே கல் தாங்க. ஆனால் இதற்கு விலை ஜாஸ்தியாக இருக்கிறது காரணம் ரேர், ரொம்ப அரிதானது. இப்போ இவர் கேட்கிறார், யூ ஹாவ் ஆஸ்ட் எ காஸ்ட்லியஸ்ட் திங், நீ விலை உயர்ந்ததை எங்கிட்ட கேட்டிருக்கிற, நீயே ரொம்ப ரேரானதை கேட்டிருக்க. இட் இஸ் இம்பாசிபிள், கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பட் ஒரு விஷயத்தை சொல்றார் பாருங்க, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தால் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இஸ் இட் அ ஹார்ட் திங் டு see? பார்க்கிறது ரொம்ப கஷ்டமா? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். அது என்னங்க கஷ்டமாயிடும்? ஆனால் இங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்றால், நீ என்னை உன்னுடைய முதல் மகனாக அடாப்ட் பண்ணும்படி கேட்கிறாய், அது கஷ்டம், அதுதான் ரேர். எலிசா கேட்டது என்ன? கேன் யூ அடாப்ட் மீ ஆஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பார்ன் சன்? உங்களுடைய முதல் மகனாக என்னை நீங்கள் தத்தெடுத்து கொள்ளுகிறீர்களா, கொள்ள வேண்டும் என்பதுதான் 2 மடங்கு என்பதான் அர்த்தம். இந்த வேதாகமத்தினுடைய பிரமாணங்களில் ஒன்று, முதல் மகனுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்க வேண்டும். டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங் should be given to the first born. இப்போ இவர் என்ன கேட்கிறார்? கேன் யூ அடாப்ட் மீ as a first born? டபுள் போர்ஷன் கொடுப்பீங்களா எனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது தான் இவர் சொல்லுகிறார், யூ ஹவ் ஆஸ்க்ட் a rare thing. அடுத்தது இவர் சொன்னார் பாருங்க, சரி ஓகே, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பார்த்தால் உனக்கு கிடைக்கும். இதனுடைய மீனிங் என்ன? இது ஏதோ பார்க்கறது கிடையாது. இவர் மேலே போகும்போது பார்த்தா கிடைச்சிருமா? கிடையாது. இவர் மேலே போகும் பொழுது இவர் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் ஆவிக்குரிய நிலைமையிலே இந்த உலகத்தில் எப்படி இருந்தேன் என்பதை உன்னால் டிஸ்கிரைப் பண்ண முடிந்தால், இஃப் யூ ஆர் ஏபிள் டு டிஸ்கிரைப் மீ இன் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், தட் வில் பி கிவன் டு யூ. புரிஞ்சுதா உங்களுக்கு? என்னை உங்களுடைய மூத்த மகனை அடாப்ட் பண்ணுங்க. இப்போ இவர் சொல்லுகிறார், நீ என்னை டிஸ்கிரைப் பண்ணினா உனக்கு கிடைக்கும். இப்போ நீங்க பாருங்க, அடுத்தது எலி எடுத்துக்கொள்ளப்படுகிறார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே எலி எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்த்த எலிசா என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் 12வது வசனத்தில் வாசிக்கிறீர்கள். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். கவனிங்கள், எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலிசா எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்த்த உடனே இவர் ஃபர்ஸ்ட் வாயை திறந்து சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா? மை ஃபாதர், மை ஃபாதர், என் தகப்பனே, என் தகப்பனே. இப்போ யாருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்? யாருக்கு 2 மடங்கு கிடைக்கணும்? மகனுக்கு கிடைக்கணும், மூத்த மகனுக்கு கிடைக்கணும். இவர் யார்? இவர் எலியாவினுடைய சீஷன். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கிடைக்கும்னு சொன்ன உடனே பை ஃபெய்த் இவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அப்பா, டேடி, மை ஃபாதர் என்று சொல்லி கூப்பிட்டு விட்டார். இப்போ இவர்களுடைய விசுவாசம் என்ன செய்து விட்டது என்று சொன்னால், அவரை எலியாவிற்கு மகனாக மாற்றிவிட்டது. எலியாவுக்கு மகனாக மாற்றிருச்சுல்ல? ஓகே. ஸோ பை ஃபெய்த் ஹி ஹாஸ் பிகம் எ ஃபர்ஸ்ட் பார்ன் சன் டு த ப்ராஃபட் எலைஜா. இப்போ அடுத்தது எலியாவினுடைய கண்டிஷன் என்ன? இஃப் யூ ஆர் ஏபிள் டு டிஸ்கிரைப் மீ இன் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், இட் வில் பி கிவன் டு யூ. ஆவிக்குரிய நிலைமையில் நான் எப்படி இருந்தேன் என்பதை உன்னால் விவரிக்க முடிந்தால் உனக்கு கிடைக்கும். இவன் என்னங்க டிஸ்கிரைப் பண்ணா? எலைஜா as a chariot. You are a chariot carrying the fire of God. தேவனுடைய அக்கினியை சுமந்து செல்லும் ரதம். இப்போ எலியாவை என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான் பாருங்க, நீங்க ஒரு சேரியட், ரதம். இதில் என்னெல்லாம் அடங்கி இருக்குன்னு சொல்ற கவனிங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளாக எலிசா எலியாவை பற்றி சொல்ல வருகிற விஷயம் என்ன? ரதம். ரதம் என்று சொன்னால் அழகானது, மகிமையானது, மேன்மையானது. எலியாவை பார்த்து சொல்லுகிறான், நீர் அழகானவர், நீர் மகிமையானவர், நீர் மேன்மையானவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, ரதம் என்று சொல்லும் பொழுது ரதம் எல்லாரையும் ஏற்றிக்கொள்ளாது.
It was made for a very unique and a special and the highest honorable person. மிக கனம் பொருந்திய விசேஷமான தனித்துவமான ஒரு நபருக்காகத்தான் அந்த ரதம் தயாரிக்கப்படுகிறது. ரதம்ங்கிறது நம்ம ஊர் மினி பஸ் கிடையாதுங்க, நம்ம ஊர் டாக்ஸி கிடையாது. இது ரதம். யாரோ ஒருவருக்கு, கனம் பொருந்தியவருக்கு, விசேஷமானவருக்கு, உயர்தனமான உன்னதமானவருக்கானது தான் ரதம் என்று சொல்லுவது. அப்போ எலியாவை பார்த்து ரதம் என்று சொல்லும் பொழுது ஒரு உன்னதமானவருக்காக, ஒரு உன்னதமானவரை சுமந்து செல்வதற்காக, விசேஷித்தவரை சுமந்து செல்லுகிற ஒரு ரதமாக நீர் இருந்தீர். என்ன அழகா சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? நீர் மகிமையானவர், உனக்குள்ளாக மகிமையானவரை சுமந்து செல்வதற்கான ரதமாக நீர் இருந்தீர். மூன்றாவது ரதம் என்று சொல்லும் பொழுது யூ டு நாட் ஹாவ் யுவர் ஓன் டெஸ்டினேஷன். ரதத்திற்குன்னு ஏதாவது லக்கு இருக்குதுங்களா? எங்கேயாவது போகணும் அப்படின்னு ரதம் தானாக போகுமா? அவர் என்ன சொல்லுகிறார்? நீர் தானாக இயங்காதவர். ரதம் தானாக இயங்காது, யாராவது ஒருவர் அதை இயக்க வேண்டும். நீர் உன்னுடைய சொந்தத்தில் நீர் இயங்கவில்லை, நீர் தானாக இயங்கவில்லை, உன்னை இயக்கினவர் ஒருத்தர் இருக்கிறார். உனக்கு என்று டெஸ்டினேஷன் கிடையாது. மேலே இருக்கிறவர் எங்கே போக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அங்கேதான் நீர் போவாய். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. நீர் அழகானவர், மகிமையானவர், மேன்மையானவர். நீர் ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷமான நபரை மட்டும்தான் நீ அகாமடேட் பண்ணிக்குவே உனக்குள்ளாக, வேற யாரையும் அகாமடேட் பண்ண மாட்டீங்க நீங்க. யூ ஆர் எ சேரியட். அடுத்தது உன்னை இயக்குகிறதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர் மூலமாக நீ இயக்கப்படுகிறீர். உனக்குன்னு டெஸ்டினேஷன் கிடையாது. அவர் எங்கே போகணும்னு விரும்புகிறாரோ அங்கே நீ போவாய் என்கிறதான விஷயத்தை அழகா டிஸ்கிரைப் பண்ணிட்டார். எலியாவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? மகிமையாயிருந்தது, அழகாயிருந்தது, மேன்மையாயிருந்தது. எலியாவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரே ஒரு தேவன் அவருக்குள்ளாக வாசம் பண்ணி அவருக்கான வாசஸ்தலமாக அவருடைய இருதயம் இருந்தது. எலியாவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தானாக இயங்காமல் கர்த்தரால் இயக்கப்படுகிறவராக இருந்தார். எலியாவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவருக்கென்று ஒரு டெஸ்டினேஷன் இல்லாமல் பரிசுத்தாவியானவர் எங்கே போக சொல்றாரோ அங்கேயெல்லாம் போகிற ஒரு ஆவிக்குரிய நபராக அவர் இருந்தார் என்கிற விஷயம் எலிசாவிற்கு புரிந்து சொன்னவுடனே எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. இப்பொழுது எலிசா லிட்டரலா ஆவிக்குரிய நிலைமையிலே எலியாவினுடைய மூத்த மகனாக மாறிவிட்டார். இப்பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும். டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங். எப்படிங்கிற டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங்? எலியா இந்த உலகத்தில் இருந்த பொழுது 9 அற்புதங்களை செய்தார். எலிசாவோ 2 மடங்கு இந்த உலகத்தில் இருந்த பொழுது 17 அற்புதங்கள் உயிரோடு இருந்த பொழுது. அப்ப 2 மடங்கு வரலையே, 18 வந்திருக்கணுமே. அந்த 18வது அற்புதம் எப்பொழுது எலிசாவினுடைய வாழ்க்கையில் நடந்தது? எலிசா மரித்து விட்டார். அவருடைய எலும்புகளிலே ஒரு பிணத்தை தூக்கி, பிரேதத்தை தூக்கி போடுகிறார்கள், உயிரோடு வந்து விட்டது. எலியாவை போல எலிசா 2 மடங்கு இந்த உலகத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஆவிக்குரிய உன்னத மகனாக, எலியாவின் மகனாக அவர் திகழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். டபுள் போர்ஷன், 2 மடங்கு என்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். If you are a firstborn, you are eligible to receive the double portion blessing from God. நீங்கள் முதற் பலனாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் ஆராதிக்கும் இயேசு தான் நமக்கு கொடுக்கணும் இந்த டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங். இயேசு யார் என்கிறதான விஷயத்தை முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 89:27 வசனத்தில் வாசிக்க கேட்கலாம். நான் அவனை எனக்கு முதற்பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். சங்கீதத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது நான் அவரை எனக்கு முதற்பேரானவனான் ஆக்குவேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த முதற்பேரானவர் என்று இங்கே சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்ட நபர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். சரி, இவருடைய பிறப்பின் பொழுது மரியாள் என்ன சொல்லுகிறார் என்பதை லூக்கா 2:7 வசனத்தில் வாசிக்க கேட்கலாம். அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அங்கே லூக்காவினால் சொல்லப்படுகிற விஷயம் என்ன? மரியாள் முதற்பேரானவரை பெற்றாள், சத்திரத்தில் இடமில்லாதபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள்.
ஃபர்ஸ்ட் பார்ன், மேரி கேவ் பர்த் டு ஃபர்ஸ்ட் பார்ன் சன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நிருபங்களில் விழும் பொழுது எபிரேய நிருபக்காரன் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது எபிரேயர் 1:6 சொல்லுகிற தகவல் என்ன? மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். முதற் பேரானவரை இந்த உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது என்று எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். ஸோ இந்த வசனங்களெல்லாம் நமக்கு எதை புரிய வைக்கிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து முதற் பேரானவராக இந்த உலகத்தில் அவதரித்தார். முதற் பேரானவர் என்று சொல்லும் பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதத்தோடு இந்த பூலோகத்தில் வந்திருக்கிறார் என்பதுதான் அதனுடைய சரியான உண்மையான பொருள் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் யார் என்கிறதான ஒரு கேள்வி. இப்பொழுது உங்களை நான் எகிப்தினுடைய அந்த சம்பவத்திற்கு நேராய் நான் உங்களை கூட்டிச் செல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். எகிப்து, அடிமைத்தனம், பஸ்கா இரவு, கர்த்தர் விடுதலையாக்குகிறார், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஆண் பெண் அவர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாரும் வெளியே வந்து இப்போ எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாலைவனத்தில் இருக்கிறார்கள். தி நெக்ஸ்ட் டே என்னோடு கூட கற்பனை செய்துங்கள், பாலைவனத்தில் இருக்கிற கூடாரங்கள். மோசே போகிறார். மோசே போன உடனே ஒரு கேள்வியை கேட்கிறார். யாரெல்லாம் மீட்கப்பட்டவர்கள் கையை உயர்த்துங்கள் என்று சொல்லும் பொழுது கையை உயர்த்தி இருப்பார்கள். கையை உயர்த்தினவர்கள் யாராய் இருந்திருப்பார்கள் என்கிற கேள்விக்கு பதில் என்ன? முதற்பேரானவர்கள் எல்லாரும் கையை உயர்த்தி இருப்பார்கள். அதிலே ஆண்களும் அடக்கம், பெண்களும் அடக்கம். அப்படித்தானே அதை ஒத்துக்கொள்கிறீர்களா? அப்போ பாலைவனத்திலே மோசேயினால் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. யாரெல்லாம் மீட்கப்பட்டவர்கள் கைகளை உயர்த்துங்கள் என்கிற கேள்விக்கு கைகளை உயர்த்தினவர்கள் யாராய் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் முதற்பேரானவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ உங்கள்கிட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். யாரெல்லாம் உங்கள் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து முதற்பேரானவங்களெல்லாம் கை தூக்குவீங்க. எஸ், நான் தான் ஃபர்ஸ்ட் பார்ன் என்று சொல்லி. இப்போ 2வதாக பிறந்தவங்க 3வதாக பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் மூஞ்சி சுருங்கும். இப்போ நம்ம வந்து 2வதாக பிறந்துட்டோமே, 3வதாக பிறந்து விட்டோம் என்று சொல்லி. ஆனால் நாம் யார் என்கிறதான கேள்விக்கு பதில்களை நாம் வேத வசனங்களிலிருந்து பார்க்க போகிறோம். யாக்கோபு 1:18 வாசிக்க கேட்கலாம். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நாம் யார் என்று சொல்லி யாக்கோபு சொல்லும் பொழுது நாம் சத்திய வசனத்தின் மூலமாக முதற் பலனாக இந்த உலகத்தில் ஜெனிப்பிக்கப்பட்டோம், பிறப்பை கொடுக்கப்பட்டோம். யார் நமக்கு பிறப்பை கொடுத்தது? கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிறப்பு எத்தனாவது பிறப்பு? முதலாவது பிறப்பு என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14:4-5 வாசிக்க கேட்கலாம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்கிற பெயரை யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நானும் நீங்களும் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள். யாக்கோபு சொல்லும் பொழுது சத்திய வசனம் நமக்கு பிறப்பை கொடுத்தது. நம்முடைய பிறப்பு ஃபர்ஸ்ட் பார்ன் என்கிறதான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை ரோமர் 8:29 வாசிக்க கேட்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். பவுல் சொல்ல வருகிறார். என்ன சொல்ல வருகிறார்? யாரையெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இப்போ குமாரன் யாரு? ஃபர்ஸ்ட் பார்ன். இப்போ அந்த பொசிஷனை குமாரன் யாருக்கு கொடுக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லுகிறேன், கவனியுங்கள். இந்த கூட்டத்தை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரெல்லாம் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நான் கேட்டால் நீங்கள் கை உயர்த்துவீர்கள். நீங்கள் கையை உயர்த்தினால்
உங்களுடைய பிறப்பினுடைய வரிசை எண் ஒன்றுதான். மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுதே நீங்கள் பூலோகத்திலே சரீரப்பிரகாரமாக உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் இரண்டாவதாக பிறந்திருக்கலாம், முதலாவதாக பிறந்திருக்கலாம், மூன்றாவதாக பிறந்திருக்கலாம், ஐந்தாவதாக பிறந்திருக்கலாம், எட்டாவதாக கூட பிறந்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய திருச்சபைக்குள்ளாக நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் 2 என்கிறதான எண்ணிற்கு வேலையே கிடையவே கிடையாது. நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் முதற்பலன், ஃபர்ஸ்ட் பார்ன் என்பதுதான் உங்களுக்கும் எனக்குமான பெயர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை இந்த கூடுகிற கூட்டத்திற்கு ஒரு பெயரை எபிரேய நிருபக்காரன் ரொம்ப அழகாக கொடுக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்க கேட்போம். பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். மீட்கப்பட்டவர்கள் கூடுகிற கூட்டத்திற்கு எபிரேய நிருபக்காரன் ஒரு பெயர் கொடுக்கிறார். முதற்பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபை. இந்த கூட்டத்திற்கு ஒரு பேர் இருக்குங்க, த சர்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன். நீங்கள் இந்த பூலோகத்தில் எந்த பேருள்ள ஒரு சபையில் நீங்கள் அங்கமாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அது பெனியலாக இருக்கலாம், பெராக்காவாக இருக்கலாம், பெத்தேலாக இருக்கலாம், விசுவாசமாக இருக்கலாம், சியோனாக இருக்கலாம், என்ன பேர் வச்சுருந்துருக்கலாம், டிஎல்சின்னு இருக்கலாம், மெத்தடிஸ்ட்னு இருக்கலாம், சிஎஸ்ஏ, சிஎன்ஐ, என்ன வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாங்க இந்த உலகத்தில். ஆனால் பரலோகத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால் நம்முடைய சபைக்கு பேர் ஆண்டவர் சொல்லுகிறார் முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபை, த சர்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன். இப்போ நாமளும் நீங்களும் சந்தோஷப்படணும். எதற்காக சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால், இங்கே எந்த சர்ச்சில் நமக்கு பேர் மெம்பர் இருக்கு, எந்த சர்ச்சில் என்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கத்தினராக பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்பதில் பிரச்சனையே கிடையவே கிடையாது. இங்கே இருந்தால் இல்லாட்டியும் பரவாயில்ல. ஆனால் பேர் எங்கே இருக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் பரலோகத்தில் எழுதி இல்லாமல் இருக்கக்கூடாது. எனக்கு என்னுடைய பெயர் சர்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன்ல பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மை மெம்பர்ஷிப் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் என்ன புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஃபர்ஸ்ட் பார்ன், வசனம் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்னாக ஜெனிப்பித்தது. கிறிஸ்து அவருடைய சாயலை, ஃபர்ஸ்ட் பார்ன் என்கிற சாயலை உங்களுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், if you say that you are a first born, if we say that we are a first born, if I say that I am a first born, I am eligible to receive the double portion of blessings from God. நான் எதற்கு தகுதி உள்ளவன் என்று சொன்னால், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று தந்தது எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமே. அவருடைய இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்ட ஒரே காரணத்தினாலே நான் முதற்பலன், ஃபர்ஸ்ட் பார்ன் என்கிறதான அந்த கேட்டகரியில் வந்துட்டேன். அந்த நிலைமை எனக்கு கிடைத்தது. இப்பொழுது நான் ஐ am deserved, நான் தகுதி உள்ளவன் ஆகிவிட்டேன். எலிஜிபிள் கேட்டகரியில் வந்துட்டேன். எதற்கு? 2 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு. இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே, நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வதற்காகவே குமாரன் உலகத்தில் பிறந்தார். அவர் ஊழியம் செய்தார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்தார். அவருடைய மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலும் உங்களையும் என்னையும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றியிருக்கிறது என்கிறதான அற்புதமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் நானும் கைகளை உயர்த்தி இன்றைக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன? வாயை திறந்து அறிக்கை செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே முதற்பலனாக மீட்கப்பட்டேன். நான் 2 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு தகுதியுள்ளவன் என்கிறதான விஷயத்தை அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாயின் அறிக்கையும் இருதயத்தின் விசுவாசமும் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பெற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு உங்களையும் என்னையும் பாத்திரராக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஆண்டவரே முதற் பலனாக நீர் தெரிந்து கொண்டு மீட்டு கொண்டபடியால் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் மூலமாக, எங்கள் மூலமாக இந்த சமுதாயம், தேசமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற காரணத்திற்காக எங்களுக்கு அதை கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் முதற் பலன்கள், எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் இன்றைக்கு கேட்டோம். எங்களுடைய சபைக்கு பெயர் சர்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபை. எங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகமும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Shalom.